ஹாய் ரெட்மி டிஎஸ். இது என்ன சைட் பார்த்தீங்கன்னா சிவகாசி சைட்டுங்க. சிவகாசி பொறுத்தவரையும் கிராக்கர்ஸ் பட்டாசு தான் நமக்கு தெரியும். இங்கே வந்து இன்னொன்று என்னதுன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து அதுவும் நம்ம எந்த அளவுக்கு கிராக்கர்ஸ் போதோ அது டபுள் மடங்கு பிரிண்டிங் ப்ரெஸ் ஆகும். ஓகேங்க. ஏன்னா அது வெப்பங்கண்டம் சொல்லுவாங்க. அந்த ஊரில் நம்ம யூபிவிசி பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் குவாலிட்டி பண்ணியிருக்கோம். அந்த வெப்பங்கண்டம் அந்த உஷ்ணபூமி சொல்லுவாங்க, அந்த அந்த மாதிரி ஏரியாவில் வந்து லோ குவாலிட்டி போடும்போது கண்டிப்பாக ஃபால்ட் ஆகும், கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதனால் இந்த ஏரியாவில் ஃபஸ்ட் குவாலிட்டி யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். நம்ம அது ஃபுல்லாக பார்க்கலாம் பாருங்கள். நம்ம வீடு அவுட்ருங்க. அழகான ஒரு கார் செட்டு பார்த்தீங்கன்னா டென்சிலில் போட்டிருக்காங்க. இந்த ரூஃபிங் பார்த்தீங்கன்னா யூபிவிசி ரூஃபிங் இருக்குது. நம்ம அதை விட கொஞ்சம் கிளாஸியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டென்சில் ரூஃபிங் இருக்குது. இந்த டென்சில் ரூஃபிங் பார்க்கும்போது நம்ம வீட்டு ஃப்ரண்ட் ஒரு எலிவேஷன், தென் ஃப்ரண்ட் வச்சு வீட்டோ ஃப்ரண்டேஜ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். நம்ம இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெட்ரூம்லேயே வார்ட்ரோப்ஸு, ட்ரெஸ்ஸிங் ஏரியா, தென் ஓப்பன் ஏரியாவில் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டு, டிவி, கிச்சன்ஸு, பிரேக்ஃபாஸ்ட் கவுண்ட்ரு, பீம் இருக்கும். அந்த பீமை ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம். தென் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 3400 ஸ்கொயர் ஃபீட் நம்ம யூபிஎஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹாலில் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹாலில் உள்ள என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் 11 ஃபீட் இருக்கும். இல்லை 11x11 ஒரு ஃபுல்லாக ஃப்ளூட்டரில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட்டர் லிசன்ஸ் கொடுத்து ஒரு ஒயிட் வித் டீக்கில் செஸ்ட்நட் டீக் சொல்லுவாங்க. அந்த டீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸு, பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கரி செட்டப் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஹால் வித் டைனிங், ஹால் வித் ரூம்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது டிவைடர் கொடுக்கும்போது நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு என்ன யூசேஜோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஷோகேஸ் வைப்பாங்க, ஒன்று க்ராக்கரி வைப்பாங்க, ஒன்று பார்ட்டிஷன் பர்கோலாஸ் வைப்பாங்க, ஃபோட்டோஸ் அந்த மாதிரி மெடல்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து கிளைண்ட்டுக்கு என்னன்னா எனக்கு ஃபுல்லாகவே லூவஸாக கொடுத்துருங்க, லெஃப்ட் சைடில் வந்து ஷோகேஸும் பின்னாடி வந்து க்ராக்கரி செட்டப் மட்டும் பண்ணி கொடுத்து சொன்னாங்க. அதுக்குள்ளே பேட்டர்ன் தான் அவன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்படியே ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் வைக்கிறதுக்கு வேண்டி நம்ம ஃப்ளோட்டிங் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளோட்டிங் பாக்ஸ் ஏன் அப்படின்னா எப்போவுமே நம்ம ஃப்ளோரை டச் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனிங் பண்ணும்போது தண்ணி பட்டு கரையாக சான்ஸ் இருக்குது. இன்னொன்று நம்ம ஹால் வந்து சின்னதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வியூ பார்க்கும்போது சின்னதாக தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் பாக்ஸ் வைக்கும்போது நம்ம ஹால் சைஸ் அப்படியே தான் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ட்ரெண்டாக அந்த டிவி பார்க்கும்போது ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும், அழகாக இருக்கும் பாருங்கள். மெயின் நம்ம இன்டீரியர் பொறுத்த வரையுமே நம்ம வீட்டை நம்ம அழகாக கட்டிடுவோம். நம்ம வீடு அழகாக காமிக்கிற பார்த்தா இன்டீரியர். ஓகே, நம்ம இன்டீரியர் உள்ளே வரும்போது என்ன கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க, கலர்ஸ் என்ன கன்ஃபியூஷனாக கலர்ஸில் அந்த கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி பண்ணும்போது தான் நம்ம வீடை இன்னும் அழகாக காமிக்க முடியும். அந்த மாதிரி தான் நம்ம இங்கேயும் பாருங்கள் கரெக்டான கலர்ஸ் சூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்படியே ஒரு பீம் வருது, அந்த பீம் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு உட்டன் தீமில் உள்ளாடி கொண்டு வந்துட்டு பாருங்கள். ஏன்னா அந்த பார்ட்டிஷன் டச் பண்ணி நம்ம கலர்ஸ் கொண்டு வருவோம். டிவின் டச் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டிஷன் டச் பண்ணுற மாதிரி ஒரு மேலே ஒரு பீம் இருக்குது, அந்த பீம் அப்படியே கவர் பண்ணியிருக்கும் பாருங்கள். இதில் வந்து நம்ம ஹேங்கிங் லைட்ஸ் கொடுக்கலாம், ஸ்பாட் லைட்ஸ் கொடுக்கலாம், ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுக்கலாம், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கஸ்டமர்ஸ் லைட்ஸ் வேணாம் சொன்னனால நம்ம லைட் எதுவும் போடலை. இருந்தால் லைட்ஸ் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறேன். இது வந்து ஹை ரூஃப் சீலிங், ஹாஃப் வந்து ஹை ரூஃப் சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் இருக்குது. பொதுவாக நம்ம அந்த ஃபால் சீலிங் பண்ண ஹைட் வேணும்னா கண்டிப்பாக 11 to 12 ஃபீட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹாலில் வந்து ஃபால் சீலிங் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் 10 ஃபீட் வச்சுட்டு ஃபால் சீலிங் பண்ணிங்கன்னா ஹைட் சர்ஃபேஸ் கம்மியாகும் போது உங்களுக்கு ஹீட்டு ஜாஸ்தியாகிடும். அதனால் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் 11 ஃபீட் நார்மலாக விட்டுருங்க. ஃபால் சீலிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 12 to 13 ஃபீட் வைங்க, ஒரு 2 ஃபீட் டவுன் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஏன் ஹை ரூஃப் சீலிங் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் வெண்ட்டு தாங்க கரெக்டாக. ஏன்னா சுற்றி வீடு இருக்குது பக்கத்தில், அந்த ஹேர் கரெக்டாக வரணும் உள்ள, இல்லைன்னா ஹேர் வராமல் இருந்துச்சுன்னு அந்த ஹீட் உள்ள அப்படியே தம்ப் ஆகிடும். அது தம்ப் ஆகக்கூடாதுன்னு நம்ம ஹை ரூஃப் சீலிங் பண்ணுறது, இந்த சீலிங் ஹைட் பண்ணுறதுக்கும் அதுக்கு வேண்டி தான். டிவி மட்டுமா? டிவி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளூட்டரில் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் வந்து நம்ம டிவைஸ் வைக்கிற பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்கில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். டிவைஸில் வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் கொடுக்கும். சென்டரில் வந்து சீக்வன்ஸ் கண்டி கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். நம்ம அப்படியே வந்து இங்கே எதுவுமே ஷோகேஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க கஸ்டமர்ஸ். அதனால்
இந்த கிச்சனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கிறதுனால நம்ம அதில் வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி பின்னாடி ஒரு காக்கு செட்டப்பு ஃப்ரண்ட் வச்சு ஷோகேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரு ஒயிட் வித் செஸ்ட்நட் டீக்கில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பார்க்க ரியல் வுட்டு மாதிரியே இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாகவே யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட் குவாலிட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆகும், 15 இயர்ஸ் ஆகும், அந்த கலர் ஃபேட் ஆகாது. அது அப்படியே இன்றைக்கி என்ன கலர் போட்டோமோ அதே மாதிரி அந்த அவுட்புட் வந்து 10 இயர்ஸ் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். அதான் ஃபஸ்ட் குவாலிட்டியாக போகுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா விலை கம்மி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் ஃபேடாக ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுக்கே மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும்னு ஐடியா வந்துடுங்க. அதனால தான் குவாலிட்டியாக போகும்போது எந்த பொருளுமே நல்லாயிருக்கும், லைஃபும் வந்துடும். அந்த மாதிரி தான் இங்கேயும் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் போட்டிருக்கோம். அப்படியே ஒரு ஒயிட் வித் டீ கலரில் பண்ணி ஒரு பீம் போகுது. அந்த பீமை வந்து நம்ம அப்படியே ஹைட் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாகவே அந்த பீமை ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்க பாருங்க. ஒரு உட்டன் கலரில் பண்ணும்போது ஹாலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த பீம் தான் தெரியும். அந்த பீம் அப்படியே கவர் பண்ணும்போது இந்த பீம் இன்னும் அழகாக காமிக்குது பாரு, வீட்டுக்கே அழகாக காமிக்குது. அதே கலர் தான் நம்ம ஸ்டேர் கேஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸும் அதே கலர் தான். இது டோட்டலாக ஹை ரூஃப் சீலிங், ஒரு ஆஃப் ஹை ரூஃபு. நம்ம டிவைடு பார்த்துருப்போம் இல்லைங்களா, அது அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு க்ராக்கரி செட்டப் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஒரு நம்ம குக் பண்ணி வைக்கிறதுக்கு வேண்டிய ஒரு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாகவே நம்ம பண்ணது தான் பாருங்கள். அப்படிங்க பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இங்கே இல்லை, இன்னும் கஸ்டமர்ஸ் வந்து 1 வீக் தான் ஆச்சு. இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் ஹேங்கிங் லைட்ஸு அந்த மாதிரி நிறைய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஆட் ஆன் பண்ணும்போது இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ரைட்டாக அதில் ரொம்ப எஃபர்ட்டாக காமிக்கும் உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள். இந்த சேர்ஸு எல்லாம் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். இந்த வால் பேனலிங் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து டைல்ஸ் போலையும் பண்ணிட்டாங்க. நம்ம அதுக்கு மேலே தான் நம்ம இந்த உட்டன் தீமை கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஹால்லையும் பார்த்தா அந்த உட்டன் தீம் உள்ளே கொண்டு வந்திருப்போம். இங்கேயும் நம்ம உட்டன் தீம் உள்ளே கொண்டு வந்திருப்போம். அப்படியே கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் என்ட்ரு ஆகும்போது உட்டன் பேனலிங் பண்ணியிருப்போம். அப்படியே பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் ஒரு அவுட்டரில் ஒரு கிரே கலரு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். கீழே ஸ்பைசஸ் டேஷ் கொடுத்து இந்த குவாட்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாம் ஒயிட்டாக இருக்கிறதுனால பார்டர் எல்லாமே கிரே கொடுத்து ஒயிட் கலர் டோர் கொடுத்து ஒரு ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டோர் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்லாப்புக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் அது பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டோர் வெளியே வந்துச்சுன்னா இந்த கார்னர் வந்து ஷார்ப்னஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம கிளாத்ஸ் கிளியருக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த 2 ஃபீட் வைப்பாங்க, 24 இன்ச்சஸ் வைப்பாங்க. இந்த 24 இன்ச்சஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 இன்ச்சஸ் 21.5 இன்ச்சஸ் நீங்கள் உள்ளே தள்ளி ஸ்லாப் கட்டினீங்கன்னா இந்த டோர் வந்து உள்ளே போயிடும். அப்போது ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுங்க. நம்ம கால் இடிக்கிறதோ இந்த டோர்ஸ் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிறதோ வராது. இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் ஹைலைட்டாக காமிக்கும், உங்கள் கிச்சன் இன்னும் அழகாக காமிக்கும் பாருங்கள். இந்த ஹேண்டில் உள்ளே போகும்போது நல்லாயிருக்கும். தண்ணி வெளியே தெரிக்காது. இல்லைன்னா இந்த டோர்ஸ் வெளியே இருக்கும்போது தண்ணி தெரித்து கராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பாருங்கள். அதே மாதிரி தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பீனிங் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்ஸ் நான் வந்து ஸ்டார்டிங் கன்செஷன் பண்ணும்போது வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க, ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த அவுட்புட் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே ஒயிட் கலர் டோர்ஸ் கொடுத்து இந்த ட்ராலி டேண்டம் பர்ட்ஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் நம்ம கிரே கலரில் ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ரோஸ் கோல்டில். ரொம்ப யூனிக்காக இருக்குது. அப்படியே சிம்னிக்கு அப்படியே கவர் டக்கு போகிறதுனால அங்கே ஒரு பாட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் ஒரு க்ராக்கரி செட்டப்ஸுங்க, ஒரு ஸ்பைசஸ் ரேக்கு, அது போக சிங்க் கீழே டபுள் டோரு. மேக்ஸிமம் வந்து இந்த ஆரோ வந்து நீங்கள் கீழே கொண்டு வந்துடுங்க. ஒரு ப்ரெஷர் பம்ப் வச்சு நீங்கள் டேப் சொல்லிட்டீங்கன்னா, வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ப்ளம்பர் வச்சு நீங்கள் அதை ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த இதையும் நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும், இந்த ஸ்பேஸ் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் நீங்கள் புது வீடு கட்டுற மாதிரி இருந்தால் அந்த ஆரோ பிளான்ட் வந்து கீழே கொண்டு போயிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். வால் பாக்ஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் ஹார்டாக உங்களுக்கு தெரியாது. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப் கிச்சனுங்க. அப்புறம் ஒரு ஐலாண்ட் கிச்சன் மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி கொடுத்துருக்கோங்க. இது அப்படியே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வால் பாக்ஸு. கிளாஸஸ் வந்து கஸ்டமைஸ் தான். இங்கே லாஃப்ட் போட்டிருக்காங்க. நம்ம டோர்ஸ் கொடுத்துருக்கோம்.
எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் டைலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலரு, வால் டைல் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபீட் டைலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலர், மற்ற எல்லாமே ஒரு ஒரு லைட் கோல்டன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஐவரி ஒயிட்டில் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டைல் ஒட்டியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து கிச்சன் ரூம் பொறுத்த வரையுமே நீங்கள் டாப் டு பாட்டம் முறை இந்த டைல் லைன் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம கிச்சனில் வந்து நிறைய எண்ணெய் பசை ஆகும். அந்த எண்ணெய் பசை ஆகும்போது அந்த கிச்சன் சீக்கிரமாக கரையாகிறது அந்த வீட்டுக்குள்ளே கிச்சன் மட்டும்தான். அதனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டைல் லைன் பண்ணும்போது உங்களுக்கு க்ளீனிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அழுக்காக சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் கிச்சன் மட்டும் நீங்கள் டாப் டு பாட்டம் முறை லைட் பண்ணிக்கோங்க டைல்ஸ். ஆனால் ரைட் சைடில் ஒரு பாக்ஸு, லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸுங்க, ஒரு ஸ்பைசஸ் ரேக். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும், கிச்சன் வித் டைனிங் ரூம் இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெண்ட்டு கண்டிப்பாக வேணும், இன்னொன்று விண்டோஸ் வேணும், அந்த இன்னொன்று சன்லைட் வேணுங்க. ஓகேங்களா? அந்த சன்லைட் வரக்கு வேண்டி நீங்கள் ஸ்பேஸ் அதுக்கு தகுந்த மாதிரி விண்டோஸ் விட்டுக்கோங்க. பெரிய விண்டோஸ் விட வேண்டாம். நார்மலாக ஒன்று சிங்க்கு கீழே விடுங்க, ஒன்று ஸ்டவ் பக்கத்தில் விடுங்க. அப்போ தான் அந்த ஏர் சர்க்குலேஷன் போகும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இன்னொன்று அடிஷ்னலாக கிச்சன் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதும் பார்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் தான் எல்லா வீட்லேயும் சொல்லியிருப்போம். இந்த வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்ட்ரு ஓப்பன் செல்ஃப்ஸ் கிளாஸில் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஒரு அழகாக காமிக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம ஓப்பன் செல்ஃப் வச்சுருக்கோம். அந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜுக்கு ப்ரப்போஸ்க்கு இல்லைங்க. ஒரு ஆங்கிள் லைட்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், அந்த கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ஹால் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரையுமே அந்த கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணால இந்த அவுட்புட் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கிச்சன் பார்த்தாச்சு, ஹாலில் டிவி பார்ட்டிஷனில் பார்த்தாச்சு. நம்ம அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். நம்ம பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூனிட்டு. நான் கஸ்டமர்ஸ் வாக்கிங் ஜாகிங் போகிறதுனால அவங்க திங்ஸ் உள்ள வாட்சஸ், வேலட்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வேண்டி இங்கே ஒரு ட்ராஸ் கொடுத்துருக்கோம், கீழே டோர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படியே ஒரு லோவர்ஸ் மாதிரி கொடுத்து மேலே வந்து டிண்டர் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் ஜாயின்ட் ஃபேமிலி சொன்னாங்க, ஆனால் நிறைய திங்ஸ் நிறைய இருக்கும், அதுக்கு வேண்டி நம்ம லாஃப்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏன்னா மேலே லைட் கலர் ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம், கீழே வந்து கிரே கலர் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மேலே சன்லைட் வர்றது கம்மி, லைட் போட்டால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், லைட் போட்டால் தான் அந்த ஏரியா பிரைட்டாக தெரியும். ஸோ அதனால தான் அந்த எந்த ஏரியா டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல லைட் கலர்ஸ் கொண்டு போகும்போது தான் பிரைட்டாக காமிக்கும். கீழே வந்து நம்ம ரெகுலர் யூசேஜ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டேர்னிங் போகிறது வர்றது, அந்த இடத்துல டார்க் கலர் கொடுக்கும்போது அழுக்கானவும் தெரியாது, கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், அப்படி பெட்ரூம்குள்ளே போகலாம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டோர் வார்ட்ரோப் வித் லாஃப்ட்டு, ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டி தான், கிரே வித் ஒயிட் டெக்ஸ்சரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஸ்லாப் போட்டுமா கேட்பாங்க. ஏன்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பிஃபோர் எல்லாமே அந்த ஸ்லாப்ஸ் போடுவாங்க, இதுக்காக ஸ்க்ரீன் போட்டுப்பாங்க, இல்லை அந்த டோர் மட்டும் போடுவாங்க. இங்கே நல்ல குவாலிட்டி போட்டு மேலே வந்து லோ குவாலிட்டி போட்டுமா கேட்பாங்க பட்ஜெட்டில். நம்ம எவ்வளோ லட்சம் கொடுத்து வீடு கட்டுறோம், உள்ளுக்குள்ள வந்து அந்த கிரானைட் போட்டுமா ஸ்லாப் போட்டுமானா 20,000 to 40,000 தான் வருங்க. அது விட்டுருங்க. ஏன்னா ஸ்லாப் போட்டிங்கன்னா அந்த அது செங்கல் கட்டி வச்சுருப்பாங்க, லெஃப்ட் சைட் ரைட் சைட் செங்கல் கட்டியிருப்பாங்க, அதுக்கு மேலே பார்டர் கட்டுவோம். ஓகேங்களா? அதுக்கு மேலே தான் டோர் வரும், கரெக்டாக அடையாது. இன்னொன்று கரெக்டான லாக் கொடுக்க முடியாதுங்க. இந்த மாதிரி லாக் கரெக்டாக கொடுக்க முடியாது. எதில் கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளே ஸ்லாப் போட்டிங்க, அந்த ஸ்லாப்பில் ஸ்க்ரூ பண்ண முடியுமா? ஸ்க்ரூ பண்ணால் பிரேக் ஆச்சு உடஞ்சிரும். அதனால் அந்த லாக்கோ உள்ளுக்குள்ளே எதுவுமே கஸ்டமைஸ் பண்ண முடியாது, ட்ராஸோ லாக்கர் ஃபெசிலிட்டி எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன மெட்டீரியல் போகிறோமோ நம்ம அதில் வந்து அதை பிளாங்காக விட்டுருங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு லைட்ஸ் பண்ணிக்கலாம், ப்ரொஃபைல் லைட்ஸ் வச்சுக்கலாம். ரூம் டார்க்காக இருக்குது, சன்லைட் வரமாட்டுது, பக்கத்தில் பில்டிங் ஆயிடுச்சு, இந்த ரூம் ரொம்ப டார்க்னஸாக இருக்குதுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய லைட்ஸ் ப்ரொவிஷன் நிறையா இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்ம ஸ்ட்ரிப் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸு, ஹிடன் லைட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம டோர் ஓப்பன் பண்ணால் லைட்ஸ் ஆன் பண்ணுற மாதிரி நிறையா ஃபெசிலிட்டி இருக்குது. எல்லாமே பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் நம்ம எல்லாமே கொண்டு வந்துடலாம். பாருங்க, ஒரு கிரே கலர் தீமில் ஒயிட் கலர் டோர்ஸு, மேலே வந்து கிரே கலர் கொடுத்துருக்கோம், ஒரு பிளாக் கலர் ஹேண்டில். உள்ளே திங்ஸ் வச்சுட்டாங்க, ஸோ அதனால் ஓப்பன் பண்ணல. ஒரு ட்ரெஸ்ஸிங், அது கீழே ஒரு டோர்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து கஸ்டமைஸ் தாங்க. இது இப்படி தான் சேம் பேட்டர்ன் வருமானம் இல்லை, நமக்கு ரூம் சைஸ் தகுந்த மாதிரி யூசேஜ் தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து இந்த பிரைட்னஸ் வரணும்.
எப்பவுமே பொதுவாக வீட்டுக்குள்ளே வரது வந்து சன்லைட் உள்ளே வரணும், ஏர் சர்க்குலேஷன் வரணும்னு பார்த்தா நம்ம கட்டுவோம். அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் சன்லைட் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஃபேஸ் பார்க்க கரெக்டாக இருக்கும். செகண்ட் ரூம் போகலாம். செகண்ட் ரூம் பார்த்தீங்கன்னா திங்ஸ் நிறையா இருக்கிறதுனால 2 சைடுமே நம்ம வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இங்கே ஒரு குபேரம் போல சொல்லுவாங்க, அதனால அங்கே ஒரு வார்ட்ரோப் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இங்கே கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சைடு மட்டும் லாஃப்ட் போட்டிருக்காங்க. நம்ம அங்கே கம்ப்ளீட்டாகவே நம்மளே வார்ட்ரோப் பண்ணி மேலே லாஃப்ட் போட்டிருக்கோம். பாருங்கள், உள்ள திங்ஸ் வச்சுட்டாங்க. கஸ்டமர்ஸ் இப்போ 1 வீக் தான் ஆச்சு. ஸோ அதனால் வந்து எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே, அவுட்டரில் பாருங்கள், அந்த வியூ, அந்த அவுட் புட், அந்த கலர்ஸு ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. வீடியோவில் விட நேரில் பார்க்க இன்னும் அழகாக இருக்குது. இது வந்து சிவகாசின்னு சொல்லி சசி நகர் உள்ள சைட்டுங்க. ஓகேங்களா, டோட்டலாக 3400 ஸ்கொயர் ஃபீட் நம்ம யூபிசி ஒர்க்கே பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து இந்த ட்ரெண்டிங் இன்னொன்று நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி இன்னொரு ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பே விண்டோ சொல்லுவாங்க. இந்த பே விண்டோ பார்த்தீங்கன்னா சிட்டிங் ஏரியா. நம்ம ஹாலில் வந்து எப்பவுமே சேர் உள்ள பெட்ரூம்குள்ளே சேர் வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ், தனியாக ஸ்பேஸ் இருக்கணும். இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும், போகும்போது வரும்போது இடிச்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி சிட்டிங் ஏரியா கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நிறைய இந்த சிட்டிங் ஏரியா பொறுத்த வரையுமே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். நிறைய ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கும்போது. இந்த பே விண்டோ வரும்னா நம்ம வார்ட்ரோப் அட்டாச் பண்ணி நம்ம சிட்டிங் ஏரியா கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஸ்டடி டேபிள் கொண்டு வந்துக்கலாம், அயர்ன் பண்ணுற டேபிள் கொண்டு வந்துக்கலாம். இங்கே வந்து நம்ம சிட்டிங் ஏரியா கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, அது போக இது பே விண்டோ மாதிரி இல்லை. பே விண்டோனா இன்னும் இந்த விண்டோ வந்து வெளியே போயிருக்கும். ஓகேங்களா, அதான் பே விண்டோ. பட் இந்த சிட்டிங் ஏரியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. தாராளமாக லோடு தாங்குங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ், எல்லாமே கஸ்டமைஸ் தான். நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லாமே ஃபிக்ஸ்டு இல்லை. அதே மாதிரி ஒரே பேட்டர்ன் கொண்டு வர மாட்டோம். நமக்கு என்ன யூசேஜோ, என்ன கலர்ஸு, என்ன தீமோ, எந்த அளவுக்கு நம்ம டியூரபிலிட்டி இருக்குதோ, எந்த அளவுக்கு நம்ம பேட்டர்ன் உள்ளே வேணுமோ எல்லாமே கஸ்டமைஸ் தான். அந்த மாதிரி தான் எல்லாமே வால் சப்போர்ட்டோட எல்லாமே இந்த ஒர்க் எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்கோங்க. அதுபோல் லாங் டைம் வந்துடும், அந்த கலர் ஃபேட் ஆகாது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக போங்க. இந்த குவாலிட்டியாக ஏன் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் குவாலிட்டியாக மென்ஷன் பண்ணுறோம்னா, ஒன்ஸ் வீட்டு பண்ணுறீங்க, ஒன்ஸ் நம்ம வீட்டு பண்ணுறோம், அந்த பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே வாலில் ஸ்க்ரூ பண்ணுறதுங்க. எதுவுமே வந்து தூக்கி போகிற பொருள் இல்லை. ஓகேங்களா, இப்போ டிவியோ, டைனிங் டேபிளோ, ஃப்ரிட்ஜோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு ஐடியா வந்து. பட் இதெல்லாமே வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோமா, வீட்டில் கொண்டு வந்துட்டோம்னா 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அது அப்படியே தான் இருக்கும். அதனால சும்மா மாற்றக்கூடாது. மாற்றினா எல்லாமே வால் ஸ்க்ரூ பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் கிராக் ஆகும், நிறைய கலர் ஆகும், வீட்டில் நிறைய ஒர்க் நடக்கும், நிறைய ஒர்க் பிரச்சனை இருக்குதுங்க. அதனால தான் நீங்கள் குவாலிட்டியாக போயிட்டீங்கன்னா நீங்கள் கையே வைக்க வேண்டாம். நம்ம அடுத்தது வேறு எதாவது ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதனால தான் எப்போவுமே குவாலிட்டியாக போங்கன்னு சொல்கிறதுங்க. பாருங்கள், இந்த ஏரியா வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சேம் அதே தான். டபுள் டோர் ஒரு ட்ரெஸ்ஸிங், ஒரு சிங்கிள் டோர் கொடுத்துருக்கோம். நம்ம அப்படியே கண்டினியூவாக ஒரு லாஃப்ட் போட்டிருக்கோம். எல்லா ரூம்லேயுமே வந்து அந்த ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷன் கரெக்டாக சூஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அந்த குறிப்பிட்ட அந்த பிரைட்னஸ்ஸு ரூமில் இருக்குது. அதே மாதிரி கலர்ஸ் கொண்டு மேட்ச் பண்ணும்போதும் அந்த பிரைட்னஸ் இருக்குது. ஸோ நல்லாவே ரூம் பிரைட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். பின்னாடி அப்படியே ஒரு காக்கரி செட்டப்ஸு, கிச்சன் பார்த்துட்டோம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு பார்த்துட்டோம். கீழே வந்து 2 பெட்ரூமில் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹை ரூஃப் சீலிங். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஹை ரூஃபு, நார்மல் வந்து ஒரு 11 ஃபீட் இருக்கும் சீலிங்கு. இது வந்து ஸ்டீல் ஸ்டாக் கேஸுங்க. அதில் வந்து உட்டன் ஃபிட் பண்ணியிருக்கோங்க. இன்னும் கிளாஸில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 1 வீக்கில் அந்த கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பாருங்கள், மேலே வந்து 2 பெட்ரூம், ஒரு ஸ்டடி யூனிட் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து 4 பெட்ரூம்ஸு. கீழே 2 பெட்ரூம், மேலே ஒரு 2 பெட்ரூம்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில், ஏன்னா கீழே வந்து நம்ம ஹால், ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸ்டடி யூனிட் கீழே கொண்டு வராமல் மேலே கொடுத்துருக்கோம். 2 பேர் இருக்காங்க, 2 சைல்டு இருக்கனால 2 பேர்த்துக்கு ஸ்பேஸ் அந்த மாதிரி 2 சேர் போட்டுக்கலாம். 2 சைடு 2 ட்ராஸ் கொடுத்துருக்கோம். பேக் வந்து இந்த வால் வந்து கரை ஆகும், அதுக்கு வேணும் நம்ம லூவர்ஸ் கொடுத்துருக்கோம். லைட்ஸ் வேணால் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்ஸ் வேணாம் சொல்லிட்டாங்க, ஸோ அதனால் லைட் ஃபிட் பண்ணல. இதுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ், புக் ஸ்டோரேஜ். நம்ம டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுக்காம ஒரு டிண்டட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இதுவே நல்லா இருக்குது பாருங்கள்.
ஆல்ரெடி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, ஓல்டு வீடு, நீங்கள் புது வீடு தான் பண்ணுவீங்க, இல்லை பழைய வீடு பண்ண மாட்டீங்க அப்படிலாம் இல்லை. நம்ம எந்த மாதிரி இடம் வீடு இருந்தாலும் ஓகே நம்ம பண்ணலாம். நம்ம லைன் ஒயர் எங்கே கொடுக்குமா எங்கே கொடுக்கணும், எங்கே கொடுக்கக்கூடாது நிறைய டீல்ஸ் கேட்குறீங்க. தாராளமாக இன்ஜினியர் ஸ்கோப்பை விட்டுருங்க. லைட்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணும், இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம் லைட்ஸ் வேணும், பெட்ரூம் லைட்ஸ் வேணும், கிச்சனில் லைட்ஸ் வேணும், அது மாதிரி வால் யூனிட் லைட்ஸ் வேணும்னா சில இடத்துல சொல்லிட்டிங்கன்னா அவங்களே வந்து இன்ஜினியர்ஸ் ஒயர் விட்டுருவாங்க, அதுக்கு தகுந்த ப்ரொவிஷன் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது நம்ம கவர் பண்ணி பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க விடலை, எனக்கு லைட்ஸ் வேணுனாவும் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி லூவர்ஸ் இந்த மாதிரி பேக்கில் பேனலிங் கொடுத்து நம்ம ஹைட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு புது விஷயமாக பில்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள், நம்ம விண்டோஸ் பார்த்திங்கன்னா அந்த நார்மல் ஸ்ட்ரைப்ஸ் தான் அந்த மாதிரி அந்த கிரில் வந்து செட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது இன்னும் அவங்க நம்ம வீட்டோட வியூ நல்லாயிருக்கும், அந்த லுக் வைஸ் நல்லாயிருக்கும், சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி ட்ரெண்டாக போங்க. அதுக்கப்புறம் ஓடிஎஸ் கொடுங்க மேலே. ஏன்னா மேக்ஸிமம் லைட் எங்கேயுமே வரமாட்டேது. பக்கத்தில் வீடு கட்டுறதுனால லைட்டு சன் லைட்ஸ் உள்ளே வராதனால நம்ம மேலே டாப்லேருந்து நம்ம கொடுக்கலாம். அப்போது வரும்போது அதுக்கு வந்து நம்ம ஐசீலிங் கொடுக்குறது. இங்கேயும் அழகாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அந்த 5 வந்து ஸ்கொயரில் ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அழகாக சிஎன்சியில் கில் பண்ணி மேலே வந்து அக்ரலிக் சீட் போடலாம், கிளாஸஸ் போடலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிளாஸஸ் போட்டுக்கோங்க, டஃபான் கிளாஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அக்ரலிக் சீட் போடும்போது சில இயர்ஸ் ஆகும்போது ஒரு எல்லோ ஷேடு வரும். ஆனால் கிளாஸஸ் போடுறது பெஸ்ட்டு. நமக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஓடிஎஸ் கொடுக்குறது நல்லாயிருக்கும். கிரில் ஆகட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படியே மாஸ்டர் பெட்ரூம். அந்த மாஸ்டர் 2 பெட்ரூம் இருக்குது. அந்த 2 பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கீழே பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில், அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். அங்கே வந்து மேலே ஒயிட்டும் கீழே கிரே கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலர் டோர் கொடுத்து கிரே கலர் பார்டர் கொடுத்து லூவர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏன்னா அந்த ஏரியா வந்து நிறைய திங்ஸ் வைப்பாங்க. ஏன்னா சொன்னாங்க இல்லைங்களா, ஜாயிண்ட் ஃபேமிலி, நிறைய கிட்ஸ் இருக்காங்க, அவங்க ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நிறையா வேணும், ஸ்பேஸ் வேணும் இருக்கிறதுனால நம்ம எங்கே ஸ்பேஸ் இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக காமிச்சிருக்கோம் பாருங்கள். 3rd பெட்ரூம் போகலாம். நம்ம கீழே பார்த்த ஒரு பெட்ரூம் அதே மாதிரி தான், சேம் ஒரு சிட்டிங் டேபிளில் விண்டோ கீழே ஒரு சிட்டிங் டேபிளில் கொடுத்துருக்கோம். ஒரு 4 டோர் வார்ட்ரோப், ஒரு லாஃப்ட்டு, அதே பேட்டர்ன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி பேட்டர்னு 2 சைட்லையுமே நம்ம வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ திங்ஸ் வைக்கிறது, குழந்தைங்க நிறையா இருப்பாங்க, நிறைய பொருள் வைப்போம், திங்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் பற்ற மாட்டேதுங்க. அதனால் மோஸ்ட்டாக நீங்கள் இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஸ்டோரேஜுக்கும் வார்ட்ரோப்புக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு அந்த ஸ்பேஸ் விட்டுருங்க. அதனால் பெட்ரூம் சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கட்டினீங்கன்னா 16x16, 16x12 அந்த மாதிரி கட்டும்போது உங்கள் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், நிறையா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் ஸ்பேசஸ் இருக்கும். கம்ப்ளீட்டாகவே சேம் தான். ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்லாப்ஸ் மட்டும் உள்ளே போட்டுற வேண்டாங்க, எதுவுமே கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக எம்டி ஸ்பேஸ் விட்டுருங்க, நம்ம பண்ணிக்கலாம். அது போக நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வீடு கட்டிட்டு இருந்தேன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெட்மி இன்டீரியர்.